ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மனக்கவலைகளை போக்கக்கூடிய ஒரு சில கட்டளைகளை அல்லாஹ் சொல்கின்றான். குமில் லைல, இரவை நீங்கள் நின்று தொழுவீராக. மக்கள் உறங்கும் நேரத்தில், தஹஜ்ஜுதுக்கு நள்ளிரவு நேரத்துல இரவின் 3/2 பகுதி கடந்து சென்றதற்கு பிறகு தொழக்கூடிய தொழுகை குமில் லைல. அடுத்து வரத்திலில் குர்ஆன தர்தீலா, திருக்குர்ஆனை நீங்கள் தொழுகையில் அரக்க பறக்க ஓதக்கூடாது, நிறுத்தி அழகாக ஓதி தொழுவீராக. இன்ன நாஷிஅத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு முகீதா, இரவில் நீங்கள் தொழுவீர்கள் என்று சொன்னால் அது இதயத்தையும் சிந்தனையை ஒன்றாக பிணைக்கக்கூடியது. அதாவது நீங்கள் ஒரு பெர்ஃபெக்ட் மேனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இரவு தொழுகையை தொழுவீராக. அதுக்கடுத்து இன்னலக ஃபின்னஹாரி சபஹன் தவீலா, பகல் நேரத்தில் உங்களுக்கு உலகம் முழுக்க நிறைய வேலைகள் இருக்கின்றன, மனசு அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் வெட்டிட்டு இழுத்து நிறுத்தி கட்டி போடுவதற்கு இரவு தொழுகை உங்களுக்கு பெரிதாக உதவி செய்யும். அதனால இரவு தொழுகையை மிஸ் பண்ணிடாதீங்க. மூன்றாவது கட்டளை ஒரு குரிஸ்மரப்பி, உங்களின் இறைவனின் பெயரை சொல்லி துதிப்பீராக. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதிரி திக்ருகளை பண்ணுங்க, மனக்கவலை நீங்கிவிடும். நாலாவது வத்தபத்தன் இலைஹி தப்தீலா, ரப்பிடத்தில் நீங்கள் முழுமையாக உங்களை ஒப்படைத்து விடுங்கள். அல்லாஹ் நாடுதான் நடக்கும், வேற எதுவும் நடக்காதா என்பதில் நீங்கள் உறுதியாக இருங்கள். அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா ஃபத்தஹிதுஹு வக்கீலா, அல்லாஹ்வை நீங்கள் வக்கீலாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தான் உங்களுக்கு வக்கீல். வக்கீல் முழுமையா நம்ம ஒப்படைப்போம் பாருங்க, அந்த மாதிரி நீங்கள் முழுமையாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களை ஒப்படைத்து விடுங்கள். அதற்கடுத்து யார் உங்கள் மீது என்ன அவர்களை சொன்னாலும் சரி, அழகிய முறையை நீங்கள் தூக்கி போட்டு விடுங்கள். உங்களை யார் பொய் என்று சொல்கிறாரோ, உங்களை யார் சூழ்நிலைக்காரர் என்று சொல்கிறார்களோ, உங்களை யார் பைத்தியக்காரர் என்று சொல்கிறார்களோ அவர்களை என்னோடு விட்டு விடுங்கள். நான் பார்த்தேன், நீங்க தொழுத தஸ்பீஹ் பண்ணுங்க, விக்ரு பண்ணுங்க, இரவில் நீங்கள் தொழுது கொண்டிருங்கள், அவனை என்னிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். வதர்னி வல்முகத்திபீன உலின் நிஅமா, இந்த உல்லாச பிரியர்களான அந்த பொய்யர்களை என்னிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். வமஹில்ஹும் கலீலா, கொஞ்ச நாளைக்கு பொறுத்திருங்க, வர வேண்டிய விஷயம் உங்களுக்கு வரும் என்று அவரிடத்தில் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் என்னிடத்திலே காரியங்களை ஒப்படைத்து விட்டு நீங்கள் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள். மனக்கவலை எதனால் போகும் என்றால், இரவு பொழுதையில் திருக்குர்ஆனை நிறுத்தி அழகாக ஓதி பிறகு திக்ர் தஸ்பீஹ்களில் ஈடுபட்டு பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் என்று சொன்னால் இது மனக்கவலையை போக்கும் என்பது மாத்திரமல்ல, அஷத்து வத்அன் வ அக்வமு முகீதா, இதயத்துக்கும் நாவுக்கும் சிந்தனைக்கு இடையே ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும். முன்னுக்கு முன்னாடி பேச மாட்டோம். நம்முடைய ஈமானை உறுதியாக்கக்கூடிய ஒரு அருள் மருந்தாக இரவு தொழுகை இருக்கிறது என்று சொல்லுகின்ற அத்தியாயம் தான் சூரா முஸம்மில் அத்தியாயம்.